ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வழங்கும் பணிகளை இந்த ஆண்டு இறுதிக்குள் முடிக்க திட்டமிடப்பட்டிருப்பதாக தமிழக அரசு கூறியிருக்கிறது. உணவு மற்றும் கூட்டுறவுத்துறைக்கான மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் காமராஜ், ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகள் வழங்குவதற்காக ஆதார் விவரங்கள் பெறப்பட்டு வருவதாகவும், இந்த திட்டத்திற்காக 318 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணிகள் 80% மட்டுமே நிறைவடைந்திருப்பதாகவும், அதன் அடிப்படையில் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் குறிப்பிட்டார். கடந்த 5 ஆண்டுகளில் 14 லட்சம் புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். அமைச்சர் பேசும்போது, திமுக ஆட்சியில் அத்தியாவசிய பொருட்கள் கடத்தல் இருந்ததாக குறிப்பிட்டதற்கு திமுக உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்து அமளியில் ஈடுபட்டனர். அமைச்சரின் பதிலுரை முடிந்தவுடன் பேசுவதற்கு வாய்ப்பளிப்பதாக துணை சபாநாயகர் ஜெயராமன் அளித்த உறுதியை ஏற்க மறுத்து திமுகவினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டனர். அமைச்சரின் பதிலுரையை தொடரும்படி சபாநாயகர் அழைத்ததை அடுத்து அவர் தொடர்ந்து பதிலளித்தார்.